Hey guys, welcome back again to our channel Party Animals. ஒரு வழியாக இந்தியா வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம ராம்ஜித் அண்ணன் கல்யாணத்துக்கு போக போகிறோம். மணி இப்போ 11 ஆகுது. எங்கள் ஊரில் வந்து 11:30 பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்குது. ஏன்னா காலைல 6 மணிக்கே போய் சேர்ந்துருவேன். சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஏன்னா சாயந்தரம் தான் ஃபங்க்ஷனு. அந்த ஊர் வந்து கிராமம். போயிட்டு வேறு ஒரு பிளான் வச்சுருந்தேன். அந்த பிளான்லாம் இப்போ ட்ராப் ஆயிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. போவோம், அங்கே போய் காலையில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. எல்லாம் நைட்டு பஸ்ஸு வெயிட் பண்ணிருக்காங்க. இன்னும் என் ஊர் பஸ் வரல. எங்கள் டேடி என்னை ஏற்றி விடன்ட்டு இருக்காரு. பஸ் வர இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. 25 ஆகுது. ஒரு ஸ்டாப்பு கன்சைன்ட்டு இருக்கு. இதுதான் நம்ம பஸ்ஸு பார்க்க பிரம்மாண்டமாக செம்மையாக இருக்குது. பஸ் வந்துருச்சு. ரெடி பிரேம்நாதன் ஆனால் பந்தல்குடியில் இறங்கிறேன். பைபாஸ் எங்கே தான் ஓகேண்ணா. சரி பாய். பின்னாடி போட்டிருக்கு சீட்டு. தலாணி நல்லா இருக்குது. பெட்டு நீட்டாக இருக்குது. இதுவும் நல்லா வாசனையாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ராவல். காலில் பார்ப்போம். பாய் பாய். பந்தல்குடி வந்தாச்சு. இறங்கியாச்சு பஸ்லேருந்து. அந்த அண்ணன்ட்ட கேட்டால் அந்த அண்ணன் வந்து ஏன்டா அருப்புக்கோட்டையிலே இறங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்றாரு. இது அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டாப்லேயே இறங்கியிருக்க வேண்டியதானே, அங்கேருந்து டேரெக்டாக அந்த தூத்துக்குடி போகிற பஸ் வரும், அதில் ஏறி போயிடலாம் அப்படின்றாரு. சரி விடுங்க, இங்கே வந்து இறங்கியாச்சு. ஏன்னா பஸ்ஸு நிற்காதுன்றாரு. கை போட்டு பார்ப்போம் இதா நிற்கிதா என்னன்ட்டு. நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரிப்பு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன நினச்சுன்னா, நான் பாதிதான் காத்துட்டேன். நான் போய் டீ குடிக்க போகிறேன்னு போனேன்னா, போயிட்டு எப்படி இந்த ஊருக்கு வர்றது, அதாவது இந்த ஒரு கடையில் போய் வாங்கணும், ஜாமான் வாங்கணும்னு சொன்னேன்ல, அந்த கடைக்கு எப்படி வர்றது அப்படின்னு, பக்கத்து ஊருக்கு எப்படி போகிறதுன்னு அங்கே உட்கார்ந்த ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஊருக்குள்ளே போனால் தான் பஸ் இருக்கும், அதுவும் 7:30 தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு அப்படின்னாரு. சரி ஊருக்குள்ளே எப்படி நடந்தே போயிடலாமா அப்படின்னு கேட்டால், பந்தல்குடியில் அவர் இல்லை, நான் அப்போ கூட்டு போய் இறக்கி விட்றேன் உன்ன அப்படின்னாரு. சரின்ட்டு டீ காசு கொடுத்துட்டு போய் இப்படி திரும்புகிறேன். ஒரு கால் வந்துச்சு. அட்டன் பண்ணி பார்த்தா என்னை இறக்கி விட்டார்ல அங்கே பஸ்ஸில் ட்ராவல்ஸு, அந்த டிரைவர் கால் பண்ணார். அவர் கால் பண்ணி, தம்பி எங்கே இருக்க, இறக்கி விட்ட இடத்துல நிற்கிறியா அப்படின்னாரு. ஆமாம் நான் அங்கே தான் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னேன். பின்னாடி ஒரு வால்வோ பஸ் வரும், நான் அந்த டிரைவர்கிட்ட பேசிட்டேன், அவங்க வந்து தூத்துக்குடி தான் போவாங்க, நீ போய் வழியில் இறங்கிக்கோ, நீ கை மட்டும் போடு, வண்டி நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னாரு. கை போட்ட நிப்பாட்டாரு, கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டாங்க. ஜாலியாக உரியா வந்தாச்சு. இப்போ இங்கே வெயிட் பண்ணிருக்கேன். அந்த கடை வந்து அங்கே இருக்கு பின்னாடி. அந்த சிவப்பு கலர் போர்டு இருக்கு பாருங்க, அதான் அந்த கடை, அந்த ஸ்நாக்ஸ் ஷாப். இங்கே தான் வாங்கிட்டு போக போகிறோம் நம்ம செக் ரிபப்ளிக் எல்லா ஸ்நாக்ஸும். நல்லா இருக்கேன். ஹைவே இது எனக்கு புதிய இடம் கிடையாது. இந்த இடத்துக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். அதனால தான் தைரியமாக வந்தேன். நல்லா ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு வந்து விட்டாரு சூப்பர் டிரைவர் டக்குன்னு. ஏன்னா அந்த பஸ்ஸில் நான் தான் கடைசி ஆள். நான் தான் கடைசியாக இருக்கேன். இதுக்கப்புறம் யாருமே இல்லை அந்த பஸ்ஸில். ஆனால் அந்த பஸ் இன்னும் ஒரு 3 ஸ்டாப் போகுது, இன்னும் ஒரு 4 ஸ்டாப் போகுது. சரி ஸ்நாக்ஸ் புழுதிங்க, தப்பான இடத்துல உட்காந்துருக்கேன். சரி நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறேன். ரோடு வேறு கிராஸ் பண்ணணும், எங்கே கிராஸ் பண்ணணும் தெரில.
இது எதுவும் வரல, அப்படியே கிராஸ் பண்ணிடுவோம். இதுதான் அந்த கடை, எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த கடையில் வந்து கேவு தான் ஃபேமஸ். போயிட்டு என்னென்ன வாங்க போகிறோம்னு தெரில, வாங்குவோம் போய். வாங்குறதுலாம் காமிக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா பிரேம்நாத் ரொம்ப ஆர்வமாக பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அதனால் வாங்கி முடிச்சுட்டு நான் வாங்கியிருக்கேன் காமிக்க. கைஸ், காலையிலேருந்து ஒரே சர்ப்ரைஸாக நடந்துகிட்ருக்கு. என்னான்னு தெரில, நாள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நான் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பேக் பண்ணி பெட்டி ரெடியாக இருக்குது. வாங்கிட்டு நான் இப்போது ஒரு பெட்ரோல் பங்க் வரைக்கும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன்னா, அங்கேருந்து ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுத்தாரு. வந்து திருப்பி அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட விட்றதுக்கு விட்டு நின்றுருந்தேன். அவர் திருப்பி வந்தார். நான் நின்று பார்த்துட்டு வந்துட்டு, எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னாரு. நான் உடனே பந்தலக்குடி போகணும் அப்படின்னேன். அது பக்கத்தில் ஒரு ஊர், அது போகிற உள்ள என்னமோ ஒரு ஊர், எட்டையாபுரம் ஏதோ ஒரு ஊர் பேர் தெரில. அதுலேருந்து பந்தலக்குடி கிட்ட பக்கத்தில் போல. அவர் என்ன சொன்னார், நான் பந்தலக்குடி தான், அங்கே தான் போகிறேன். அங்கே ஊர்லேருந்து பஸ்ஸு இருக்கும் பக்கத்தில், நான் போய் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், வெயிட் பண்ணுங்கள் இங்கே. அவர் இங்கே ஏதோ வேலையாக வசூல் வாங்க வந்திருக்கார் போல, ஏதோ காசு வாங்க எல்லாத்தையும். நான் போய் விட்டுறேன் உங்களை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு போயிருக்காரு. வந்துட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி ஒரே லிஃப்ட்லேயே போயிட்டுருக்கு என் வாழ்க்கை. காலிலேருந்து 1 2 3 4 இதை சேர்த்தா 4வது லிஃப்ட்டு. 4வது விட்டு என்னை கூப்பிட்டு போய் யாராவது விட போகிறாங்க. யாருமே தெரியாது. கேஷ் அவர் என்னை கூப்பிட்டு வந்து விட்டார். இங்கே விட்டா மீன்ஸ் இன்னும் பஸ் ஸ்டாண்டில் உள்ள பாதி தூரம் வந்துட்டோம். அந்த எட்டையாபுரம் ஊர்கிட்ட வந்துட்டோம். அங்கே வந்த பிறகு அவர் இங்கே ஒரு இடத்துல போய் காசு வாங்க போயிருக்கார் போல. நான் சொன்னேன், அவர் வட்டி கூப்பிட்டுருக்காரு. அந்த வேணும் அவர் வீடியோ எடுத்துக்குவான்னு கேட்டேன். அவர் வந்து எடுத்து வேணாம் இருக்கட்டும் அப்படின்ட்டார். இங்கே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போயிருக்காரு. இந்த எண்டில், இந்த முக்கில் இந்த வழியாக தான் வந்தோம். இந்த சைடு இருக்குது போல் பஸ் ஸ்டாண்டு. இந்த லாரி பக்கத்தில் இங்கே இருக்குது பஸ் ஸ்டாண்டு. வந்தோம். அவர் ஒரு 5 நிமிஷத்தில் ஒருத்தர் போய் காசு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இறக்கி விட்டு போயிருக்காரு. இங்கே நான் வந்துடுறேன், நான் பஸ் ஏற்றி விட்டு தான் போவேன் அப்படின்னு நல்லா சூப்பராக பேசினார். கேட்டேன் வீடியோ எடுத்துக்குவான்ட்டு. இல்லை வேணாம்ப்பா இருக்கட்டும், நான் ஏதோ நான் பார்த்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், அதான் என்ன கூட்டு போய் ஒன்று தோணுச்சு அப்படின்னாரு. நல்ல மனிதர்கள் மீட் பண்ணுறது ரொம்ப அரிது தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லாம் நல்லவங்க தான். ஹாய் காய்ஸ், காலையிலேருந்து பார்ட்டி அனிமலாக தெரிஞ்சிட்டு இருந்தேன் நான். இப்போ பார்ட்டி அனிமல்ஸ் ஆகிட்டோம். பார்க்குறீங்களா? அடிடா டக்கன பெல்ல வந்துட்டாரு எங்க ராம்ஜி. ஒன்று சேர்ந்துட்டோம். சிங்குலராக இருந்து ப்ளூரலாக மாறியாச்சு. சரி ஓகே, இப்போ நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போலாம் பார்க்கல, ஏற்கனவே பார்த்தாச்சு. நல்லா செம சாப்பாடு. மதியம் சாம்பார், பருப்பு, நெய், வெஜ்ஜு தான். கல்யாணம்னாலே வெஜ்ஜு தான் போடுறாங்க. ஆமாம், அங்கே நான்வெஜ்லாம் கேட்டால் செருப்பால் அடிக்க வருவாங்க. ஒருத்தன் வந்து நான் நான்வெஜ் போட்டால் தான் கல்யாணத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லைனா அவரை பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு ராபின்னு ஒருத்தன் இருக்கான். அவர் வந்து இன்னும் ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்துடுவார். அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் வழி தெரில, யாராச்சும் ஹெல்ப் பண்ணாதான் உண்டு. இல்லைனா அருப்புக்கோட்டையில் நடந்து வர வேண்டியதான். அருப்புக்கோட்டை இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 3/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சொன்னேன் நான் ஜிம்முக்கு போவேன், நான் எவ்வளோ தான் வருவேன், ஓடியே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் வரட்டும் பார்ப்போம். சரி ஓகே, அடுத்து நம்ம மண்டபத்தில் போய் மீட் பண்ணுவோம். ஃபைனலாக ஒருத்தன் வந்துட்டான் நம்மளை பார்க்க. இந்த காருக்கு முன்னாடி கொஞ்சம் பாட்டுக்கலாம். இங்கே பாருங்க.
கேட்கறாரு. வந்துட்டாரு. வந்துட்டான். ஆமாண்டா, சாம்பார் பேக்கெட் தூக்கிற மாதிரி தான் நடக்கிறான். கூட்டுறாத இஷ்டத்துக்கு ஏறி உட்காந்துருக்கா சென்னை அது. வந்துட்டாரு பார்க்கும்போது தெரியல ஜிம்முக்கு போறான்ட்டு. ஓஹோ, இங்க பாருங்க ஜிம் பாய். பணக்காரங்க தான் வச்சிருப்பாங்க. ஆஹா, வைட் கிராஃப்ட். நான் பொய்யடா சொல்றேன். எதனா வெதர் ஆப்ல சிவப்பு கலர் காட்டுறாங்க. அத என்னடா இதெல்லாம்? சரி, உங்க டிராவல் எப்படி இருந்துச்சு? காலைல ஏறினீங்க 7 மணிக்கு அவசரமா அங்க மாநாடு சிம்பு மாதிரி அங்க ஓட ஆரம்பிச்சோம்னா எங்கேயும் நிக்கல. லஞ்சு கூட தலைவனை காலில இருந்து வருன்னு எடுத்துருக்காங்க. இன்னும் ட்ரெஸ் பார்த்தாம இருக்கான். இப்போ போய் அவங்க விரும்ப வருவாங்க. உனக்கு தான் அவங்க விரும்ப வெயிட் பண்றாங்க. ஆமா, நான் தான் இப்படி பண்றீங்க. உண்மையா? இவன் கீழே விட்ட தண்ணி கேன போனவங்க போயிட்டே இருக்கும். நீங்க தான் இன்னைக்கு மெயின் ஷோவே. இங்க இருக்கு கேக்கு. அஜிஜோ, நல்லா இருக்கு. இந்த கேக்க இப்ப எப்படி எடுத்து போறான்னு தான் டார்கெட். நல்லா பண்ணிருக்க நீ. பிரேம் கார் இருக்கான லைசன்ஸ் இல்லையே. என்னோட லைசன்ஸ் இல்ல. இவன் லைசன்ஸ் இருக்கு, கார் ஓட்ட தெரியாது. என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஓட்டு. கேக்க ஏத்தியாச்சு வண்டியில. ராபின் சுத்திட்டு வர்றாரு சைடுல. கேக்க கிடையாது காலேஜ்ல போனது. எல்லாமே இப்ப மாட்டாங்க. கேக் வாங்கிட்டு திருப்பி வந்தாச்சுங்க. டேய், எங்கே போகிற? இப்போ தான் 3வது ஃப்ளோர் வந்திருக்க. இன்னொரு ஃப்ளோர் இருக்கு. எங்கள் டாப் ஃப்ளோர் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. இங்கே நடந்து வர்றதுக்குள்ளேயே சாப்பிட்ட எல்லாம் சிரிச்சிரும் போல. படிக்கட்டு தப்பா கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இருக்கிறதுலே எங்கள் ரூமு தான் பெஸ்ட்டான ரூம். லைட்டு போடுங்க, காமிங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடு. 20,000 ரூபாய் செலவு பண்ணு. ஆமாம், பால்கனியை பாருங்க. அருமையான ஒரு பால்கனி. மாப்பிள்ளை எப்படி? இங்கே ஒரு காக்கா தரமான ஸ்பாட்ரா. ஆமாம், இன்னும் மேலே போகலாம். ஓகே, வாங்க. பந்தல்குடி பெருசாக தான் இருக்குது ஊர். ஏய், நான் கிளம்புறேன்டா. எங்கே கிளம்புறேன்? ராம்ஜித் கிளம்ப போறாரு. மாப்பிள்ளை தோறாரு கிளம்ப போறாரு. சீக்கிரம் போய் குளிக்கிறியா இல்லையா? காலைல குளிச்சுட்டா. ஏய் ராபின், சரி உன் இஷ்டம். பாத்ரூம் எங்கடா இருக்கு? இங்கே தான் இருக்கு பாத்ரூம். வாங்க பாத்ரூம் டூர் பண்ணுவோம். இங்கே 3 சுவிட்ச் இருக்கு. எனக்கே பயமா இருக்கு. இங்கே பாரு, தண்ணி இங்கேருந்து ஒலிக்கி இதில் வருது. நத்திங் ஆயிரும். வேணாம், ஒன்று. ஓ வாவ், இதாங்க. வேணாம், எதுக்கு அது? என்ன பாத்ரூம் நல்லா தான் இருக்கு இது. சரி, அருமையான ஒரு வியூங்க, செம்மையா இருக்கு. பாருங்க, செம்மையான ஒரு வியூ.